இன்றைக்கி நம்ம எங்கே நோன்பு திறக்க போயிருக்கோம்னு சொன்னால் கொல்லாபுரத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஃபாலோவர்ஸ் அழைச்சனால கொல்லாபுரத்துக்கு போயிட்டாங்க நோன்பு திறக்கிறதுக்கு. ஆமாம், போனோடனே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய நபர்கள் அங்கே இருந்தாங்க. எப்போதும் போல் அங்கே உட்காந்தாங்க. நம்மளோட அமர்வில் போய் நம்ம அமர்ந்தாச்சு. அந்த பணியோட செய்யக்கூடிய அந்த நிகழ்வுலாம் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு. அம்பாத்தூரா கொல்லாபுரமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு எனக்கு. என்ன சொன்னால் ரெண்டுமே பக்கம் தான். சரி, ஃபஸ்ட்டு கொல்லாபுரம் கிடச்சிருச்சு, நம்ம அதில் போய்ட்டு ரீச் ஆகிட்டோம், கொல்லாபுரத்துக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லாபுரத்துக்கு போயிட்டேன். கொல்லுமங்குடியெல்லாம் தாண்டி தான் போனேன். ஃபாலோவர்ஸ் தொடர்ந்து கொல்லுமங்குடியெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அங்கே போக முடியல அப்படிங்கிற சங்கடம். இருந்தாலும் நம்ம இருக்கக்கூடிய இந்த குறைவான நாட்களில் முயற்சி பண்ணுவோம் தொடர்ந்து போகிறதுக்கு. இன்னும் கிட்டத்தட்ட 30 ஊர்களும் மேலே நம்மளுக்கு பெண்டிங் இருந்துகிட்டே இருக்குங்க. நான் ஸ்டோரியில் வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஆனால் அந்த நோன்பு முடிஞ்சதுக்கு அப்புறமும் உங்கள் ஊருக்கு கலந்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஆனால் முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், இந்த பெருநாள் முடிஞ்சதுக்கப்புறம் 6 நோன்பு வருது. 6 நோன்புக்கும் சில ஊர்கள் நோன்பு கஞ்சி காய்ச்சக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மஞ்சக்கொள்ளையெல்லாம் என்ன செய்வாங்க, நோன்பு கஞ்சி காய்ச்சி அந்த இஃப்தார் நிகழ்வுலாம் நடக்கும். அதுபோல் நீங்கள் இந்த சொன்ன ஊரில் ஏதாவது ஒரு ஊரில் திரும்ப இந்த 6 நோன்புக்கும் நோன்பு கஞ்சிலாம் காய்ச்சி இஃப்தார் நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா, எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நான் கட்டாயம் நான் கலந்துக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். நம்ம வீடியோ என்ன ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி தொடர்ந்து அறிஞ்சிருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ஊரில் நோன்பு திறக்கலாம் இன்ஷா அல்லாஹ். பை பை.